வணக்கம். ஆண் துணை சிறுகதை. படைப்பு எஸ். டெல்லி அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். ஏர் இந்தியாவின் சாம்ராட் அசோக் விமானத்திலிருந்து வெளியே வந்த நான் கஸ்டம் பகுதிக்கு சென்றேன். அரை மணிக்குள் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் முடிந்து வெளியே வந்தேன். நல்ல வெயில், புழுக்கம் அதைவிட அதிகம். மனிதர்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஏர்போர்ட் டாக்ஸியில் டிக்கிக்குள் என்னுடைய சூட்கேஸை போட்டுவிட்டு உள்ளே சீட்டில் அமர்ந்தேன். டிரைவர் மேலும் 2-3 பயணிகளுக்காக பஜார் பஜார் என்று கூவிக்கொண்டிருந்தார். பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும், இந்த ஏர்போர்ட் டாக்ஸியில் போனால் அநியாய சார்ஜ் என்று. எனவே 2-3 ஆட்கள் சேர்வதற்கே பெருநேரம் பிடித்தது. போர் அடித்தது எனக்கு. சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்க போனேன். கூவிக்கொண்டிருந்த அரபி டிரைவர் சிரித்தவாறே, ரஃபீக், அதான் ரம்தான் என்றான். பிறகுதான் எனக்கு ஞாபகம் வந்தது, தற்பொழுது ரம்ஜான் நோன்பு நேரம் என்றும் பொது இடங்களில் நோன்பு காலங்களில் புகை பிடிப்பதோ சாப்பிடுவதோ கூடாது. சில சமயங்களில் தண்டனைக்கு ஆளாவதும் உண்டு. முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள் வசதிக்காக 2 உணவு விடுதிகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். மலையாளிகள் டாக்ஸியில் ஏறியதும் டிரைவர் காரை ஓட்டத் தொடங்கினார். ஒவ்வொரு முறையும் நான் இந்தியாவுக்கு சென்று திரும்புகையில் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. இந்த துபாயில் வளர்ச்சியில் அத்தனை வேகம். வெறும் மணல் பிரதேசமாக இருந்த இடங்களிலெல்லாம் லக்ஸரி வில்லாக்களும் இன்டர்நேஷ்னல் ஓட்டல்களும் ஷோரூம்களும் முளைத்திருந்தன. நாடு கடத்தப்பட்டது போல் நான் இங்கே வந்து இறங்கியதும் துபாய் என்னை அரவணைத்து கொண்டதும் இதற்கு நான் செய்துள்ள உழைப்பும் என் மனதில் பசுமையாக இருந்தது. துபாய் ஏர்போர்ட்டிலிருந்து தொடங்கி ஜபல் அலிகாஸ் வரை இதன் ஒவ்வொரு மைல் விஸ்தாரத்திலும் என் வியர்வை சிந்தியிருக்கிறது. இந்த உழைப்பை நான் என் நாட்டுக்கு செய்திருந்தால் வேண்டாம். இந்த பலாபலன்களை விமர்சிக்க வேண்டாம். தர்க்கத்திற்குரிய விவாதமாகிவிடும். வேலை முடிந்து வரும் ஒவ்வொரு முன்னிரவிலும் நண்பர்களோடு மற்ற ரூம்மேட்டுகளோடும் இந்த விவாதங்களுக்கு முடிவில்லாமல் பேசி களைத்து போவதுதான் மிச்சம். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது, ஆனால் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிட்டது என்று சொல்வதற்கில்லை. தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புளிய மரத்தடியில் சாக்குப்பையை விரித்து தூங்கிக் கொள்வதும் சரி, இங்கே ஏசி ரூமில் நைலான் பாயை விரித்து படுப்பதும் சரி. அங்கு வசதிக்கு போராடுகிறோம், இங்கு தரத்திற்கு போராடுகிறோம். டாக்ஸி டிரைவர் ஏசியை ஆன் செய்துவிட்டு கேசட்டையும் போட்டார். அரபு நாட்டு பாடல்கள் ஒலித்தன. சாலையில் அத்தனை சுறுசுறுப்பு இல்லை. நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததும் 10 திர்ஹம் பணத்தை டிரைவரிடம் நீட்டினேன். 20 வேண்டும் என்று கேட்டார். நான் ஒருவர் மட்டும் டாக்ஸியை என்கேஜ் பண்ணியிருந்தால் 25 கூட கொடுத்திருக்கலாம். காரணம், அது ஏர்போர்ட் டாக்ஸி. மற்ற 2 இன்னும் சற்று தொலைவு சென்று இறங்கக்கூடியவர்கள். அவர்களிடமும் அவர் வசூலிப்பார். மேலும் அதிகம் கேட்பது நியாயமில்லை என்றேன். இதற்குள் டிராஃபிக் போலீசாரே பென்ஸ் காரில் வந்து விசாரித்தார்கள். தலைக்கு 10 திர்ஹம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டனர். டாக்ஸி டிரைவரும் கருவிக்கொண்டு போய்விட்டார். என் ரூமை வந்தடைந்த பொழுது மணி பிற்பகல் 1 இருக்கும். முன் ரூமில் யாரும் இல்லை. ஏசியை ஆன் செய்துவிட்டு அக்கடா என்று கட்டிலில் விழுந்தேன். தாகமாய் இருந்தது. நண்பர்கள் ஃப்ரிட்ஜில் வைத்திருந்த ஆரஞ்சு ஜூஸ் டப்பி 2 எடுத்து குடிக்கும் பொழுது பாலு வந்தான். நீ இந்நேரம் வந்திருப்பேன்னு தான் வேலையிலிருந்து சீக்கிரமாக வந்தேன். ஊரிலிருந்து அம்மா எல்லோரும் சுகமா? ஒரு டப்பியை நீட்டினேன். எல்லோரும் ஓகே. உன் வீட்டிலும் நல்ல சுகம். உனக்காக முறுக்கு, அதிரசம், ஊறுகாய் எல்லாம் கொடுத்தாங்க. உன் தம்பி இப்போ எங்கே?
அபுதாபியில் இருக்கான். ரொம்ப கழித்து இப்போதான் அவன் நல்ல வேலை பெற்றிருக்கிறான். அவனை உடனே உங்கள் வீட்டில் வர சொன்னாங்க. நல்ல வரன் வந்திருக்கான். கண்டமான டௌரி கிடைக்குமாம். பெண்ணும் நல்லா இருக்காளாம். பாலு சினிங்கினான். எனக்கும் 2-3 லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ அவசரம் ஒன்றுமில்லைன்னு 2 வருஷம் போனப்புறம் பார்க்கலான்னு பதில் எழுதியிருக்கேன். அது சரி, உனக்கு ஃபேமிலி ரூம் கிடைச்சதா? உன் பொண்டாட்டி உன்னை கண்டதும் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறாளாம். 2 வருஷமாக நீ ஃபேமிலி ரூமை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறவங்க சுலபமாக கேட்டுட்டாங்க. நம்ம பிரச்சனையை அவங்களுக்கு தெரியுமா? வீட்டுக்காரன் 6 மாதத்துக்கு ஒரு தரம், வருஷத்துக்கு ஒரு தரம் வாடகையை 500 1000ன்னு ஏற்றிட்டே போகிறான். அந்த அளவுக்கு நமக்கு சம்பளம் உயர்ந்தால் நம்பி வீட்டை எடுக்கலாம். நிலைமை சீராக இல்லையேடா. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்த? கல்யாணமாகி 3 மாதத்துக்குள்ளே மனைவியை கூட்டிக்கிறதா சொன்னதால தான் உனக்கு பொண்ணே கொடுத்தாங்களாம். உனக்கு பணம் பிரதானம்னா கல்யாணம் செஞ்சுருக்கக்கூடாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை தானேன்னு பாழாகுது. பாலுவுக்கு கோபம் வந்தது. இங்கே நாம் வந்தது எதுக்காகடா? ஆணி அடிச்சுட்டு குந்திட்டுருக்கவா? பணத்தை எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு ஊரை பார்க்க போக வேண்டியது தான். சொகுசு வாழ்க்கை நடத்தவா இங்கே வந்துள்ளோம்? பணத்தை தவிர இங்கே வேறு என்னடா இருக்கிறது? தன் நண்பனை பார்த்து கேட்டான். ஒரு காவிரி இருக்கா? ஒரு ஒட்டஞ்சத்திரம் இருக்கா? தோப்பு துறவு ஒன்றும் இல்லை. சம்பாதிக்கிற பணத்தை கரியாக்க சொல்கிறியா? குளுமையான அறையிலேயே அவனுக்கு வியர்த்து கொட்டிவிட்டது ஆவேசத்தினால். உனக்கு காவிரியும் ஒட்டஞ்சத்திரம்தான் வாழ்க்கை, மற்றவர்களுக்கு அப்படி இருக்கணும்னு என்னடா நியாயம்? குடும்பத்தை நடத்துகிறவங்க எல்லாம் இங்கே இல்லையா என்ன? ஏராளமாக இருக்காங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் நியாயத்தை தான் நான் சொல்கிறேன். பணத்துக்காக வந்தோம், அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? சரி, இப்போது எனக்கு பசி. இங்கே சாப்பிட என்ன கிடைக்கும்? சாதனா ரெஸ்டாரண்ட் போகலாம். அங்கே ரமதானில் ஓட்டல்காரனும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு லஞ்ச் 8 திர்கம் என்றான் நண்பன். அன்று மாலை நானும் பாலுவும் ஷார்ஜாவுக்கு கிளம்பினோம். துபாயிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள யுஏஇயின் மற்றொரு ஸ்டேட். அதற்கென்று தனி ராஜ பரிபாலனம் உண்டு. யுஏஇயின் பொதுவான கூட்டுக் கொள்கையை தவிர ராஜ பரிபாலனத்தில் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் சில வேறுபாடுகளை காண முடிகிறது. டாக்ஸி டிரைவர் ஒரு பட்டானியர் லதா மங்கேஷ்கரின் பழைய பாடல்களை கேசட்டில் ஒளிபரப்பினார். ஆமாம், ஊருக்கு போகும்பொழுது சில குடும்ப விவகாரங்களை சொல்லி அனுப்பியிருந்தார். அவர் பொண்ணை நீ கட்டிக்க போகிறதா கேள்விப்பட்டேன், நிஜம்தானா? எல்லாம் சரிப்பட்டு வந்தால் நடக்கும். சுபையாவோட விருப்பம் அது. நீ விரும்பலையாக்கும். பெண்ணோட மனசு எப்படியோ என்றேன். அவன் சொன்னான், அது எனக்கு தெரியாது. பட் பொண்ணு நல்லா தான் இருக்காள். வெட்டு ஒன்று சுட்டு 2ன்னு பேசுவாள். நீ அவளுக்கு சரிப்பட்டு வரணும்னா உன்னை நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒட்டு வாங்க கனி அவள். அப்படின்னா? ஓ என்று சிரித்தான் பாலு. தெரியாத மாதிரி இல்லை கேட்கிறேன். சுப்பையாவுக்கு பூர்வீகம் கோயம்புத்தூர் காலப்பட்டி. 6 வருஷங்களுக்கு முன்பு சென்னை வந்திருந்த பொழுது என் நண்பன் ஒருவனை பார்க்க காலப்பட்டி போயிருந்தேன். நண்பன் மூலம் அறிமுகமானவர் இந்த சுப்பையா. குடும்ப பாரம் அதிகம், வருமானம் வறுமை, 4 பிள்ளை செல்வங்கள். அரசாங்க ஆஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனாக இருந்தும் கட்டுப்படி ஆகவில்லை. அரசாங்க சொத்தில் கை வைத்து விட்டார். வேலை நீக்கம். பிரயோஜனப்பட்டு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஏற்பாடு செய்துவிட்டார். எப்படியாவது பாரசீக வளைகுடாவுக்கோ அரேபியாவுக்கோ போய்விட வேண்டும் என்று சில தரகர்களையும் நண்பர்களையும் நம்பி சொத்துக்களை செலவிட்டது தான் மிச்சம். என் உதவியை நாடினார். துபாய் சுப்பையா வந்து சேர்ந்தார். அவருடைய நல்ல காலம்
வந்தவுடன் அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை கிடைத்துவிட்டது. அவர் ஒரு வகையில் காலூன்றிய பிறகு குடும்பத்தையும் அழைத்து கொண்டார். 2 பையன்களை ஊரில் தாயாரின் பார்வையில் விட்டுவிட்டு மனைவியுடனும் 2 பெண்களுடனும் வாழ்க்கையை ஆரம்பித்தார். அவருடைய மனைவி கேரளத்தைச் சேர்ந்தவள். அவரையும் ஒரு வேலையில் சேர்த்தார். பெரிய பெண் லட்சுமி படித்தவள். ஆதலால் அவளும் சம்பாதிக்க முடிந்தது. காலிங் பெல்லை 2-3 முறை அழுத்தினேன். வீட்டின் வெளியே சுப்பையாவினுடைய டார்சன் கார் நின்றிருந்தது. திருமதி சுப்பையா தான் கதவை திறந்தார். வாங்க, உங்களை பற்றி தான் 2 நாளாக அவர் ஓயாமல் பேசிகிட்டு இருக்கார் என்று வரவேற்றார். வார்த்தைகளில் மலையாள தழுவல் இருந்தது. அவருக்காக கொண்டு வந்த நேந்திரம் சிப்ஸை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றேன். பாலுவும் வந்தான். சுப்பையா கட்டிலில் படுத்திருந்தார். நோய்வாய்ப்பட்டிருப்பது நன்கு தெரிந்தது. என்னை கண்டதும், அடடே சுந்தரமா, வா வா என்று பதட்டத்துடன் எழுந்து உட்கார்ந்தார். எப்போ ஊர்லேருந்து வந்த? மத்தியானம்தான். உங்கள் அம்மா பிள்ளைகள் எல்லாம் சௌக்கியம்? நீங்கள் சொன்ன பிரகாரம் காலப்பட்டியில் 4 ஏக்கரா நன்சை வாங்கி போட்டிருக்காங்க. லக்ஷ்மி உள்ளே வந்தாள். பாலுவின் முன்னால் விஸ்கியையும் 7 பானத்தையும் வைத்தாள். என்னிடம் மாசா மேங்கோவை நீட்டினாள். நான் மது குடிப்பதில்லை என்று அவளுக்கு தெரியும். நல்ல வறுத்த பிஸ்தாவையும் கொண்டு வந்து வைத்தாள். சுந்தரம், நீ விரும்பினா நான் உன் கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஊருக்கு போய் வந்திருக்க, ஏதாவது குதிர்ந்ததா என்றார் சுப்பையா. லக்ஷ்மி வெளியே தமிழ் வார பத்திரிகையுடன் எங்கள் சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்தாள். பொறுப்பேற்றுக்கிறவங்க இல்லாததால் ஒன்றும் நடக்கலை. அம்மாவுக்கும் வயசாச்சு. அவங்களால எடுத்து கட்டிட்டு வேலை செய்ய முடியல. லக்ஷ்மியை உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம். உனக்கு எந்த விதத்திலாவது நான் உபயோகமாக இருந்தாகணும். நீ என்ன சொல்கிற? அக்காவை கலந்து ஆலோசித்தீங்களா என்றேன். அக்கா என்றது திருமதி சுப்பையாவை. லக்ஷ்மி என்ன சொன்னாள்? ஒருதலை பட்சம் கூடாது. இதில் மறுப்பு சொல்ல யாருக்கும் தகுதி இல்லைன்னு தான் சொல்கிறேன். உனக்கு விருப்பமா? நான் படிக்காதவன், பாரம்பரியத்திலும் குறிப்பிடும்படியாக இல்லை. நீங்கள் தான் நல்ல யோசனை செய்யணும். காரணம், நீங்கள் பொறுப்பான குடும்பத் தலைவர். நம்ம ஊரில் தான் படிப்பு, பணம், பாரம்பரியம்னு பார்த்தோம். இப்படியே தான் நம்ம சமூகம் சீரழிஞ்சு போச்சு. இங்கே வந்தப்புறம் கூடவா அதை பற்றி பேசணும்? சமூகம் ஒரு பிரச்சனையே இல்லை. பாரம்பரியம் நமக்கு தொடர்பே இல்லை. அதன் பெருமையை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. எந்த சடங்கும் நடத்தாமல் நான் எனக்கு பிடித்த ஒரு வாலிபனிடம் கன்னிகாதானம் பற்றி பேசுகிறதுல சுதந்திரத்தை காண முடிகிறது. சுதந்திரம். இங்கே உள்ள ஆயிரக்கணக்கான இந்தியர்களுடைய நிலைமையை பார்த்தாயா? படிப்புக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்புக்கும் குணத்துக்கும் பொருத்தமே இல்லை. ஊதியம் நிறைய கிடைக்குதுன்னா பட்டதாரி மண்ணை சுமக்கவும் தயார். நம்ம ஊரில் படிப்பையும் பதவியும் பார்த்து கௌரவம் கொடுக்கிறோம். எனக்கு இந்த சூழ்நிலை தான் பிடிக்கிறது என்றவர் சிறிது நேரம் அமைதி காத்தார். கொஞ்சம் காப்பி கலந்து எடுத்துட்டு வாமா லட்சுமி என்றார் லக்ஷ்மியை பார்த்து. உங்கள் உடம்பு தேரட்டும், அப்புறம் சாவகாசமாக கல்யாணத்தை பற்றி பேசலாம் என்றேன். இல்லை சுந்தரம், நான் நல்லா தான் இருக்கேன். இது விஷயமா ஒரு முடிவுக்கு வந்த பிறகு தான் என் உடல்நிலை தேரும். லக்ஷ்மியை மணக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. லக்ஷ்மிக்கு இருக்கலாம் இல்லையா? சுந்தரம், லக்ஷ்மி என் பொண்ணு, அக்காவுக்கும் பொண்ணு தான். இது என்னுடைய ராஜாங்கம். நான் இட்டது தான் சட்டம். இந்த திருமணத்தில் உங்களுக்கும் அக்காவுக்கும் லக்ஷ்மிக்கும் இடையே சிறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் எனக்கு சம்மதமில்லை. அப்படி இல்லாமல் ஒருமித்த கருத்து
கல்யாணத்தில் அமைந்தால் நான் என் சம்மதத்தை சொல்லுகிறேன். தம்பி, இங்கே கொஞ்சம் வந்துட்டு போ என்று வெளியிலிருந்து குரல் கொடுத்தார் திருமதி சுப்பையா. நான் வராண்டாவுக்கு வந்தேன். லக்ஷ்மி உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்கிறேன். அந்த சமையல் அறைக்கு போ. சமையலறையில் நின்றிருந்தாள் அவள். அரபு நாட்டு அழகி மாதிரி நிறம். வேலை செய்கிற ஆஃபீஸிலும் வீட்டிலும் ஏசி. காரில் வரும்போது சூரியன் அவள் மீது பட்டால்தானே. செதுக்கி வைத்த மாதிரி உடல் பாகங்கள். உணவின் செழுமையும் செல்வத்தின் வனப்பும் அவள் உடம்பை தங்க கலசமாக்கி இருந்தது. என்ன லக்ஷ்மி, என்ன விஷயம் என்றேன். சில நிமிடங்கள் மௌனமாக இருந்தால் பிறகு கண்ணீர் விட்டாள். துடைத்து கொண்டே, சுந்தரம், இந்த குடும்பத்திலே உங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. நானும் உங்களை மணக்கிறதா முடிவு செஞ்சிருக்கேன். அந்த நம்பிக்கையிலே தான் அப்பாவும் இவ்வளவு வாதாடி பேசினார். ஆனால் திடீர்னு நிலைமை வேறு விதமாக ஆயிடுச்சு. இதில் யாருக்குமே பிடிப்பு இல்லை. நீங்கள் மனசு வச்சா எல்லாம் நடக்கும் என்று பீடிகை போட்டாள். என்ன லக்ஷ்மி, கோயம்புத்தூரிலே படிக்கும் பொழுது எனக்கும் சசிதரனுக்கும் தொடர்பு இருந்தது. இங்கே வந்த பிறகு அதையெல்லாம் விட்டொழிச்சிட்டேன். மறந்துதான் இருந்தேன். இப்போது சசிதரன் அஜ்மான் சிமெண்ட் ஃபேக்டரியில் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசராக இருக்கிறார். என் ஆஃபீஸுக்கு கடிதம் எழுதியிருந்தார். அம்மா அப்பாவுக்கு விவரத்தை சொன்னேன். யாரும் பிடிகொடுத்து பேசலை என்றால் தயங்கியவார். அப்பா பரவாயில்ல, அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மாவுக்கு எதுவும் பிடிக்கல. பாலக்காட்டில் ஒரு தம்பி இருக்காராம். அவருக்கு கட்டி கொடுத்து அவரை ஒப்பேற்றி வைக்கணும்னு ஆசை. 3 பேரும் 3 கோணம். வாழ்க்கை உன்னுடையது. நீதான் இப்பொழுது கூர்மையாக இருக்கணும். நான் விலகிடுறேன். நன்றி விசுவாசம்னு எனக்கு உன்னை அர்ப்பணித்தா அதை நான் ஏற்றுக்கிறதா இல்லை. உனக்கு நான் தகுதின்னு மனசில் பட்டா மட்டும் நான் திருமணத்துக்கு சரி என்று சொல்கிறேன்.